ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு காட்டுக்கு போயிட்டு விறகெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அந்த விறகு எல்லாத்தையுமே வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே அப்புறம் அத்தை வந்துட்டு பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி அந்த பழத்தை அறுத்து பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த பழத்தை அறுத்துட்டு இருந்தேன். இப்போ தம்பி வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்புறமா சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பலாப்பழம் அறுத்து அதில் ஒரு சொலை எல்லாமே எடுத்து எடுத்து தட்டில் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா என்ன பண்ணாங்கன்னா ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுனாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த பலாசொலை எல்லாத்தையுமே கட் பண்ணி அதில் வச்சுட்டு பாதியை வந்து வச்சுட்டேன். சரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுனா நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் சொலையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ஒன்று சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலை பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தம்பி வந்துட்டு ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தான், எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு இந்த பஜ்ஜி மிளகா அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, மாவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் மாவும் அவங்களே கரைச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் நான் பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சரி குக்கரில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு குக்கரில் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறமா மிளகா பஜ்ஜி போட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மாவு நிறைய எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப என்ன பண்ணேன் அப்படின்னா இது வெங்காயம் கட் பண்ணி வெங்காயத்தை பஜ்ஜி போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் பசங்க 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆளுக்கு ஒரு மிளகா பஜ்ஜி எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுங்க. அதுவும் மிளகா பஜ்ஜி விட வெங்காய பஜ்ஜி வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடாக்க. அப்புறம் நைட்டு அவ்வளோதான், சமையல் வேலை முடிச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாட்டா பாய்.